Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. அப்பப்ப சில நேரத்துல தலை சுத்திட்டு இருந்துச்சு. நான் உடனே போய் டாக்டர் பாத்துருக்கணும். அப்பவே பார்க்காம விட்டதுனால நேத்து கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அத பார்த்து நீ பயந்துட்ட. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. துரதிருஷ்டவசமா அவங்கள குணப்படுத்த முடியாது. அவங்க எந்த சமயத்திலையும் இறந்து போகலாம். அவருக்கு பையன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவரை உடனடியா வர சொல்லுங்க. அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. அவங்கள எத்தனை நாள் சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ சந்தோஷமா வச்சிருந்து வழி அனுப்பி வைங்க. ஐயோ, மாமா உடனே வர சொல்லணுமே. அத்தை கிட்டதான் நம்பர் இருக்கு. அவங்க கிட்ட எப்படி கேட்கறது? சரி, கேட்டுதானே ஆகணும். கேட்டுருவோம். அன்னைக்கு மாமா குரலை கேட்டதுல இருந்து மாமா கிட்ட பேசணும் போலவே இருக்கு. அவருக்கு போன் போட்டு கொடுக்குறீங்களா? நான் மாமா கிட்ட பேசணும். ஆமா, அவனும் சாமி சிலைய பிரதிஷ்டை பண்ணிட்டு உடனே வரேன்னு சொன்னா இன்னும் வரல. நீ அந்த போனை எடு. இந்தா பேசி அவனை உடனே வர சொல்லு. ஏய் கௌரி, இங்க இருந்தே பேசு. சரி சரி, தனியாவே போய் பேசிக்கோ. அம்மா, ஹலோ. என்னம்மா, இன்னும் உங்ககிட்ட இருந்து போன் வரலையே நினைச்சேன். மாமா, நான் அத்தை இல்ல, நான் கௌரி பேசுறேன். ஓ, கௌரியா? சொல்லு கௌரி, நீ நல்லா இருக்கியா? மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா அத்தைக்கு தான் உடம்புக்கு முடியல. அம்மாவுக்கு உடம்பு முடியலையா? அம்மாக்கு என்ன? நேத்து திடீர்னு வீட்டுல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க மாமா. ஏற்கனவே இதே மாதிரி தான் அம்மா நம்ம ஏமாத்திருக்காங்க. ஏய் கௌரி, அம்மா அப்படி சொல்ல சொன்னாங்களா? இல்ல மாமா, அத்தை அப்படிலாம் சொல்லல. நான் இப்ப கூட அத்தைக்கு தெரியாம தான் நான் பேசிட்டு இருக்கேன். அத்தை ரத்தம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க மாமா. ரத்தம் வந்து எடுத்தாங்களா? டாக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க மாமா. அதான் உங்களை வர சொல்லலாம்னு உங்களுக்கு போன் பண்ணேன். சரி, இப்ப அம்மா எங்க? போன் அம்மா கிட்ட கொடு. அத்தைக்கு இதெல்லாம் தெரியாது மாமா. டாக்டர் அத்தை கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. நீ குடு, நான் அம்மா கிட்ட பேசணும். வேண்டாம் மாமா. ஏய் கௌரி, நான் பேசணும்னு சொல்றல, ப்ளீஸ் அம்மா கிட்ட கொடு. மாமா கிட்ட உங்களுக்கு சீரியஸா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நீங்களும் அதே மாதிரியே சொல்லுங்க அத்தை, அப்பதான் மாமா சீக்கிரமா வருவாங்க. சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன். போனீங்க
நம்ம பேசுறத கேட்டுருவாங்கல்ல அத்தை. அதான் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இருங்க போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. சிவா மா என்னமாச்சு உங்களுக்கு? ஏதோ பிளட் வாமிட் பண்ணிட்டீங்கன்னு கௌரி சொல்றா. ஆமா சிவா, ரத்த வாந்தி எடுத்துட்டேன். டாக்டர் ரொம்ப சீரியஸ்னு சொல்றாரு. நீ உடனே கிளம்பி வா சிவா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சிவா, அதான் சிலைய பிரதிஷ்டை பண்ணியாச்சுல, நீ உடனே கிளம்பி வாடா. ஆமாம்மா, பிரதிஷ்டை முடிஞ்சிச்சு. நான் உடனே கிளம்பி வரேம்மா. சீக்கிரம் வா சரியா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. போனை வச்சிடுறேன். சரிம்மா. உண்மையா இருக்குமா இல்லையா? கௌரி வேற சீரியஸ்ன்னு சொல்றா. சரி போய் பார்ப்போம். முதல்ல அபிகிட்டையும் அங்கிள்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பணும். கௌரி, நெருப்புன்னு சொன்னா வாய் சுட்டுடுவா போகுது. அதான் எனக்கு டாக்டர் சீரியஸ்னு சொல்லியிருக்காருன்னு போய் சொன்னேன். அப்பதானே அவன் உடனே கிளம்பி வருவான். நீங்க சொல்ற மாதிரி இது பொய்யாதான் இருக்கணும். அதான் என்னோட ஆசை. சிவா வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண போறதில்ல. உடனே அவன்கிட்ட விஷயத்த சொல்லி ஐயரை வர வச்சு ஒரு நல்ல நாள் குறிச்சு உடனே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறேன். என்னமோ தெரியல, நேத்து ராத்திரியில இருந்து சிவாவையும் உன்னையும் மனக்கோலத்துல பார்க்கணும், உங்க குழந்தைய பார்க்கணும், அதை தூக்கி வளர்க்கணும், உங்களோட கோயில் கொல்லன்னு சுத்தணும்னு நிறைய ஆசை மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுமா. சிவா வரட்டும், முதல் முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருவோம். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கும் அத்தை. நம்ம ரொம்ப நாள் சேர்ந்து இருப்போம். நீங்க பேர பேத்தியெல்லாம் பாப்பீங்க அத்தை. உங்க வயசான காலத்துல நம்ம கோவில் கொல்லன்னு சுத்துவோம். இத சொல்றதுக்கு ஏமா கண்ணெல்லாம் கலங்குற? சரி, போய் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணு. அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள சிவா வந்துருவான். அவன் பார்க்கும்போது நீ பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும். நல்ல முகம் எல்லாம் அலம்பி பவுடர்லாம் போட்டு அழகா இருக்கணும். சரிங்க அத்தை. என்ன சிவா, ஏன் நல்லா இருக்கீங்க? இல்ல பி, அம்மா ஃபோன் பண்ணாங்க. உடம்பு முடியலையா, என்ன உடனே கிளம்பி வர சொல்றாங்க. உடம்புக்கு முடியலையா? என்ன பிரச்சனை? அம்மாக்கு என்ன சிவா? அது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களா? மாமா பொண்ணு கௌரி ஃபோன் பண்ணி சொன்னான். மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? அப்போ ஹாஸ்பிட்டலியா இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓ, அப்படின்னா ஒன்றும் சீரியஸாக இருக்காது. லேசா இந்த ப்ரெஷர் மாதிரி ஏதாவது வந்திருக்கும். சிவா, நீங்க உடனே ஊருக்கு கிளம்புங்க. அம்மா முடியாம இருக்கும்போது நீங்க அவங்க கூட தான் இருக்கணும் சிவா. சில விஷயம்தான் முடிய போகுதே. 6 சிலையும் ஆந்திரால இருக்கிற ஒரு கோயில்ல இருக்குன்னு மடாதிபதி தெளிவா சொல்லிட்டாரு. நானும் அப்பாவும் போய் பத்திரமா எடுத்துட்டு வந்துருவோம். நீங்க போய் அம்மாவை கூட இருந்து பாத்துக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு அபி. ஒருவேளை அம்மா என்னை சீக்கிரம் வர வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம். பட் ஏற்கனவே ஒரு தடவை கூட அம்மா இப்படி பண்ணிருக்காங்க. அப்படியா? இல்லை சிவா, நீங்க உடனே போறதா நல்லது. பெரியவங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்.
ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி அங்கிள். சரிங்க அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. ஊருக்கு போன உடனே அம்மாக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பா. சரி அம்மா, போய் தம்பியை வழி அனுப்பிச்சிட்டு வாமா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இரு. வர அங்கிள். பத்திரமா போயிட்டு வாப்பா. அப்போ நான் கிளம்புறேன் அபி. சிவா, இத்தனை நாள் சேர்ந்தே இருந்துட்டுமா திடீர்னு நீ கிளம்பி போறது வருத்தமா இருக்கு. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அபி. நீங்க பல தடவை உங்க லவ்வை வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. அப்பெல்லாம் நான் அதை என்கரேஜ் பண்ணாம தட்டி கழிப்பேன். ஆனா அந்த சமயத்துலலாம் நானும் உங்க மேல லவ்வா தான் இருந்தேன் சிவா. Is it? God promise. சத்தியமா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் சிவா. உங்களை லவ் பண்ணாம விலகி நிக்கிறது ஒரு பொண்ணா எனக்கு ரொம்ப சிரமங்கிறது நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்க லவ் சொல்லும் போதெல்லாம் அதை புரிஞ்சுக்காம இருக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப வலியா இருக்கும், வேதனையா இருக்கும். ஆனாலும் இந்த சில விஷயத்துக்காக ரொம்ப வைராக்கியமா இருப்பேன். இப்போ இந்த சில விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. 6 சிலைகளும் மொத்தமா ஒரே இடத்துல கிடைக்க போகுது. அதை கொண்டு வந்து கோவில்ல வச்சுட்டேன்னா நான் உங்களை பரிபூர்வமா லவ் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த நாள்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சிவா. உங்களையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். அப்பா கிட்ட சொல்லி உடனடியா ஆண்டி கிட்ட பேச சொல்லுவேன். கல்யாணம் பண்ணாம பண்ற லவ் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ற லவ் தான் என் ஸ்டைல். எனக்கு உடனடியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சிவா. நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் கடமை எல்லாம் முடிய போதுன்னு உடனே என் மனசு கல்யாணத்துக்கும் காதலுக்கும் தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன இவ்வளவு லவ் பண்றியா அபி? இவ்வளவு நேசிக்கிறியா? உன் லவ்ல நான் அப்படியே திக்குமுக்க ஆடி போயிட்டேன் அபி. நான் உனக்காக நிச்சயமா காத்திருப்பேன். இப்ப என் மனசுல இருக்கிற கண்டிஷன்ல ஒன்னு பிரிஞ்சு ரொம்ப நாள் என்னால இருக்க முடியாது. சீக்கிரமா இந்த சில விஷயத்த முடிச்சிட்டு வா. நம்ம லவ் பேர்ட்ஸ் மாதிரி, ஜோடி புறா மாதிரி என்னைக்கும் பிரியாம எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்கும் அபி. நீ என் கண்ணை பார்த்து நேருக்கு நேரா ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொன்னதில்லை. எனக்காக ஒரு தடவை சொல்ல ப்ளீஸ் அபி. ஐயோ, இப்படிலாம் கேட்டா என்னால சொல்ல முடியாது. ப்ளீஸ் அபி. எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கு தெரியுமா? உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்பயாவது மனசு மாறி காதலாகி ஐ லவ் யூன்னு சொல்லிட மாட்டியான்னு தவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அபி. வெக்கத்தை விட்டு சொல்ற அபி. அது எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்கு. ப்ளீஸ் அபி சொல்ல. ஐ லவ் யூ சிவா. எஸ். ராக்கெட்ல போய் ஸ்பேஸ்ல தொலைஞ்சு போனா ஏதோ ஒரு தேவதை கையை பிடிச்சி பூமி கூட்டு வந்த மாதிரி இருக்கு.
தேங்க்ஸ் அபி, தேங்க்யூ so much. நான் போயிட்டு வரேன். ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொன்னது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? இனிமே வாழ்நாள் முழுக்க அந்த 3 வார்த்தையை உனக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நேரா சொன்னா நானும் கேட்டு சந்தோஷப்படுவேன்ல. அதுக்கு நீங்க முதல்ல என் கழுத்துல தாலியை கட்டுங்க. நான் நேரா சொல்றேன். சொல்லிட்டல, இந்த நிமிஷத்துல இருந்து அதுக்கான வேலையை நான் பாக்குறேன். பை. சிவா, அம்மாவை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. பை அபி. பை. அத்தை, பாத்து பாத்து மெதுவா எழுந்துறீங்க. இப்ப எப்படி இருக்கு அத்தை? என்னம்மா, மணி என்னாச்சு? அசந்து தூங்கிட்டேன் போல இருக்கு. சிவா வந்துட்டானா? இன்னும் இல்ல அத்தை. நல்ல வேலை என்னை எழுப்புன. அவன் வரத்துக்குள்ள உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். வா, ஹால்ல போய் பேசிக்கலாம். ஐயோ அத்தை, 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 என்னாச்சு அத்தை? என்ன செய்த அத்தை? ஒண்ணு இல்லம்மா அத்தை. ஒண்ணு இல்ல, டாக்டர் தான் லோ பிரஷர் இருக்குன்னு சொன்னார்ல, அதான் அப்பப்போ தலை படுத்தி எடுக்குது. 2 நாள் மாத்திரை போட்டா சரியாயிடுமா? நீ பயந்துட்டியா? ஒன்னும் பயப்படாத. நீ சொன்ன மாதிரியே நான் என் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து வளர்த்து ஆளாக்கிட்டு தான் போவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சரிங்க அத்தை, நீங்க சொன்னபடியே நடக்கட்டும். நீ ரெடி ஆயிட்டியாமா? நான் ரெடி ஆயிட்டேன் அத்தை. நீங்க குளிச்சு ரெடி ஆயிடுங்க. இல்ல, நான் இப்படியே இருந்தாதான் உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்கும். என் பையன் வரும்போது எனக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். நானும் ரொம்ப முடியாத மாதிரியே நடிக்கிறேன். அவன் உன்கிட்ட கேட்டா நீயும் அத்தைக்கு உடம்புக்கு முடியல, டாக்டர் பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லு. இல்லம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. நீ எதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுற? இப்படியெல்லாம் சொன்னாதான் என் பையன் ஒரு வழிக்கு வருவான். அப்பதான் அவன்கிட்ட உடனே பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். புரிஞ்சுக்கோமா? சரிங்க அத்தை. அப்புறம் அவன் வரும்போது இந்த புடவைய கட்டிக்கிட்டு நிக்க போற? ஆமா அத்தை. ஓ மாமன் எவ்வளவு பெரிய வேலையில இருக்கான் தெரியுமா? நீ ஒரு பிங்க் கலர்ல சாரி ஒண்ணு வச்சிருப்பியே, அத கட்டிக்கோ. பிங்க் கலர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருப்ப. சரிங்க அத்தை. அம்மா, அப்புறம் அவன் ரூம்ல உன் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கல, அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வச்சிரு. அவன் வரும்போது அவன் ரூம் கிளீனா இருக்கணும், இல்லனா ரொம்ப கோவப்படுவான். சரிங்க அத்தை. சீக்கிரம் போய் அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருமா. அவன் எப்ப வேணாலும் வந்துருவான். நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் அத்தை. நீங்க இது குடிங்க. ஓஹோ, தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா?